வலியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹீத்ரோ பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் இருந்து லண்டன் நேரப்படி நேற்றிரவு 10:30 மணிக்கு 211 பயணிகளுடன் புறப்பட்ட சிங்கப்பூர் வானூர்தி சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 777 பயணிகள் வானூர்தி நடுவானில் இடருக்குள் சிக்கியது. கடும் வழி அமுக்க கொந்தளிப்பில் சிக்கிய அந்த வானூர்தி ஒரு கட்டத்தில் பறந்து கொண்டிருந்த உயரத்தில் இருந்து 3 நிமிடங்களுக்குள் சுமார் 6000 அடிகள் கீழே விழுந்ததை பயணப்பதிவு தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. 9 வானூர்தி பயணிகள் உட்பட 23 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவர்களில் 7 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். இதில் 73 வயதுடைய பிரித்தானிய பயணி ஒருவர் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் இழந்துள்ளார். இந்த நிலையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வானூர்தி நடுவானில் மோசமாக குலுங்கிய போது வானூர்திக்குள் காணப்பட்ட நிலைமைகளை பயணிகள் இவ்வாறு விவரிக்கின்றனர். என்ன நடக்கின்றது என அறிந்து நான் அதற்கு தயாரானேன். திடீரென வானூர்தி வேகமாக கீழே செல்ல தொடங்கியது. தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருந்த அனைவரும் வானூர்தியின் மேற்பகுதியை நோக்கி தூக்கி வீசப்பட்டனர் என 28 வயது ஜஃப்ரான் அஸ்மீர் தெரிவித்துள்ளார். முதல் சில நொடிகளில் பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. பயணிகள் அங்குமிங்கும் தள்ளப்பட்டார்கள். பொருட்கள் விழுந்தன என பிரிட்டனை சேர்ந்த ஆண்ட்ரூ டேவிஸ் தெரிவித்துள்ளார். என்மேல் தேநீர் கொட்டப்படும் அளவுக்கு கடுமையாக வானூர்தி குலுங்கியது என அவர் தெரிவித்துள்ளார். சில பயண பொதிகளை வைக்கும் கபின்களில் மோதினர். விளக்குகளும் முக கவசங்களும் காணப்படும் பகுதிகளில் மோதி அவற்றை சேதப்படுத்தினர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை, ஆனால் நான் வானூர்தியில் பைத்தியம் பிடித்த நிலையில் இருக்கின்றேன். வானூர்தி அவசரமாக தர இறங்குகின்றது. நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றேன் என தனது மகன் ஜோஸ் குறுஞ்செய்தி அனுப்பினார் என அலிசன் பார்க்கர் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியின் பின்னர் நான் 2 மணித்தியாலங்கள் அச்சத்துடன் காத்திருந்தேன் என தெரிவித்துள்ள அவர், அதன் பின்னர் மகன் என்னை தொடர்பு கொண்டார் என குறிப்பிட்டுள்ளார். பயணிகளுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். தாய்லாந்தின் தலைநகருக்கு மருத்துவ குழுவை அனுப்பியுள்ளோம் என சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. வானூர்தியில் பயணித்துக் கொண்டிருந்த பயணிகளின் விவரங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. இவர்களில் 47 பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள். முன்னெச்சரிக்கை விடுக்கப்படா நிலையில் வானூர்தி வேகமாக கீழ் நோக்கி செல்ல தொடங்கியது என தனது மகனின் திருமணத்துக்காக பயணம் செய்து கொண்டிருந்த பிரிட்டனை சேர்ந்த 68 வயது ஜெரி தெரிவித்துள்ளார். எனக்கும் மனைவிக்கும் தலையில் அடிபட்டது. வானூர்திக்குள் நின்று கொண்டிருந்த சமர்சோல்ட் அடித்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவரும் உயிரிழக்கவில்லை. நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என களத்தில் காயமடைந்த பிரிட்டனை சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். வானூர்தி அமைதியாக பயணித்துக் கொண்டிருந்தது. திடீரென நான் வானூர்தியின் மேல் பகுதியுடன் மோதினேன் என அவர் தெரிவித்துள்ளார். நடுவானில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் பின்னர் சிங்கப்பூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போயிங் 777-300 வானூர்தி 211 பயணிகளுடன் தாய்லாந்தின் தலைநகருக்கு திருப்பப்பட்டது. 31 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் என தெரிவித்துள்ள சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ளது.